அக்ஷய், சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி எல்லாமே செக் பண்ணுவாங்கடா. 2026 எல்லா இடமும் செக் பண்ணுவாங்க. வீடு வரைக்கும் செக் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேலாம் போய் செக் பண்ணுவாங்க. வீடு மாளிகை கட்டியிருக்கல, உன் வீட்டுக்குள்ளே பீரோல் ஹீரோல் எல்லாம் வானரப்படம் உள்ளே இறங்கி செக் பண்ணுவான். சரியா இல்லை? முல்லை மாதிரி முடிச்சு வச்சுத்தானோ சுதந்திர கொடி சுதந்திரமாக நாங்கள் வீடு வாசல் கட்டி மாளிகை கட்டி நாங்கள் 10 பொம்பளை வச்சு மில்லு தொழிற்சாலை கம்பெனியில் வச்சு நாங்கள் ஆட்டுதோம், நாங்கள் ஓட்டுதோம்னு நீங்கள் ஓட்டுதீங்க. சரியா? அதெல்லாம் செக் பண்ணல உள்ளே போயிடுவான். உள்ளே வேலைக்கு வர்றது போகிறது வர்றது அதுவும் உள்ளே போயிடும். எல்லாம் பெரிய சிக்கல் வரும். வராதில்ல, வரும். அந்த டைம் நெற்கோட்டில் அடிப்பார். அடிக்கையில் உள்ளே தோண்டி எல்லாம் செக் பண்ணுவான். இராணுவ வானரப்படைகள் செக் பண்ணுவான். செக் பண்ணல அப்படியே ஒதுக்கி உள்ளே தூக்கி தள்ளிடுவாங்க. அந்நேரம் கீச்சு பூச்சிலாம் அங்கே முடியாது. இப்போ காவல்துறையில் இங்கேருந்து ஒரு இடத்துல சிட்டி கிராமத்தில் பிரச்சனை இருக்குன்னா காவல்துறையில் காகித பேப்பரை வீசி வழக்கறிஞர்கள் வீசி கோர்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு வழக்காடுதல் எல்லாம் வீசி போயிருந்தான், தப்பிச்சு போயிருந்தான். இது தப்பிக்க முடியாது. தப்பு செஞ்சுருக்க ஆண்டவன் பகவான் தப்புக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. எங்களுக்கு 3 சட்டம் கையில் கொடுத்துருக்காரு ஐயா. இந்த சட்டத்தை படித்து பார்ப்பான். என்னென்ன தப்பு உள்ள தூக்கி போடுறா. அப்போ வாழ்நாள் முழுவதும் ரணவழி எடுத்து தான் விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. ரணவழி எடுத்து தான் விடுவார். சிட்டி கிராமத்தில் எவ்வளோ ஆட்டத்தில் தமிழ்நாட்டில் அடங்கலி ஆடாங்க இருக்குது. உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு விவசாயத்தை கொடுத்துருக்கேன். அளவுக்கு மீறி எதுக்கு இத்தனை ஏக்கர் அழிக்கான்? அதான் நெட்டை பிடிக்காரு. நெட்டில் பிடிக்கல எல்லாம் உள்ளே வந்துடுவான். எல்லாம் அரசியல்வாதி வருவான், பலாயிரம் கோடி வருவான். என்னென்ன பண்ணியிருக்காங்கிற கணக்கை அங்கே கேட்ச் பண்ணிடுவாங்க. இப்போ காவல்துறை ஒரு நீதிமன்றத்துக்கு எத்தனை ஸ்டேஷனை போட்டிருக்காங்க. ஒரு நீதிமன்றத்தில் எத்தனை வானரப்படை நிற்கான்னு அந்த டைம் குறித்து கொடுப்பாரு. அப்படியே சிட்டி கிராமத்தை அப்படியே அலசுவான். அலசையில் அப்படியே செண்டா உள்ளே தூக்கி செயலறைக்கு தள்ளிடுவார். அதான்டா கணக்கு. 2026 இதுதான் அழிவு காலம், அழிவு நேரம். உள்ள செயலறைக்கு போகிறது, மானிட பிறவி நோய் நொடியில் சாவுறது, வீடு வாசலை கெட்டி பூமியை பாழாக்கி கண்ணீர் கூத்தலமாக பூமி வச்சுருக்க கெட்டிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட காலை 2 தோலை தூக்கி போட்டு போகிறான். அது எவ்வளவு வெயிட் ஏற்றிருக்கான்னு அந்த இடத்த பார்க்கணும்னா கோர்ட்டில் பார்க்கணும். இந்த இடத்துல எவ்வளோ வெயிட் ஏற்றிருக்கான், அந்த வெயிட்டு பூமி பாரம் தாங்கணும். கீழே பூமி உருண்டை அந்த உருண்டை தாங்கி பிடிச்சி நிற்கி அந்த பூமியை உருண்டையை அவர் பிடிச்சி நிற்கார் கடவுள். அவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான், இத்தனை டன்னு மேலே ஏற்றிருக்கான். அதெல்லாம் பார்த்தியா இல்லையாப்பா? கொட்டார் பார்க்கலை. அப்போ வானரப்படை உள்ளே வந்து பார்க்கல என்ன செய்வான்? நல்லா சிந்திச்சு பாருங்கப்பா. உங்களுடைய படிப்பை சிந்திச்சு பாருங்கள். தூக்கி உள்ளே கொண்டு செயலரை ஏற்றிடும். இப்போ ஆடுது வரைக்கும் ஆடட்டும்ட்டார். அவன் நல்லா மேய்ச்சிட்டு அலைவான், வீட்டில் படுப்பான், திம்பான், ஓட்டுவான், வெளியில் ஓட்டிக்கிட்டே அங்கங்கே கட்டட பில்டிங்கை கட்டி நக்கை போட்டு நக்கடான்னு போட்டாரா கணக்கு கூடால. அந்த மாதிரி நக்கை விட்டு தூக்கி உள்ளே கொண்டு போய் ஏற்றிடுவார். உறங்க விட மாட்டார். இன்னுமே இந்த ஏட்டில் உள்ள கணக்கு ஏடில் உள்ள கணக்கு எடுத்துட்டார். இப்போ இந்த 2026 தமிழ்நாடு முழுவதும் குலுக்கி விட்டு ஆட்டுவார், குலுங்க விட்டு ஆட்டுவார். முக்கால் சாத்தியம் அரசியல்வாதிக்கு 2026 அழிவு காலம், அழிவு நேரம். அவனுக்கு உள்ளே போகிற நேரம் எல்லாமே அவன் குடும்பமே நசுங்கக்கூடிய நேரம். மன்னராட்சி, சமீன் கணக்கு, அரசியல்வாதி 3மே பாழாக்கிட்டான். இந்த செம்மத்தில் எல்லா வரிசைக்கும் தூக்கி உட்கார வச்சுருக்காரு. தூக்கி செண்டை அல்வா மாதிரி கொண்டு போய் எங்கே ஏற்றணுமோ ரணவழி எடுத்து விடுவார். முக்கால் சத்தியம் பூமியை பாழாக்க வந்த பாய்ப்பைகளை அறிவில்லையாடா. சோறு தந்தீங்களா, விளைஞ்ச திங்களா, வேறு உங்கள் வீட்டில் பூரா பாத்ரூம் அங்கங்கே கட்டி வச்சு வீட்டில் உட்காந்து உன் பொண்டாட்டி பிள்ளையில ஊற்றி சாப்பிட்டு போறீங்களாடா. முட்டாப்பைகளை, அறிவட்ட முட்டாப்பைகளை. உயிர் வாழதுக்கு என்னடா கொடுத்துருக்காரு கடவுள்? ஆக்கங்கட்ட பைய அம்பூட்டம் ஆணும் பெண்ணும் முக்கால்